ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வெள்ளிக்கிழமையோட வீடியோ. ஸோ விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை. ஸோ அது பிஃபோர் டேவே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்தியாவிலேருந்து துபாய்க்கு வந்தோம். பசங்களோட சம்மர் வெக்கேஷனுக்கு போயிருந்தோம். ஸோ இப்போ ரிட்டன் வந்த உடனே பண்டிகைனால அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியல. ஸோ வீட்டில் என்னென்ன பொருள் இருந்ததோ அதை வச்சே டெக்கரேஷன் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு பசங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வீட்டில் இருந்த பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக அழகாக டெக்கரேஷன் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து பசங்க டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே எல்லாம் பூஜை பாத்திரம்லாம் விலக்கி பலன்னு எல்லாத்தையும் தொடச்சி க்ளீனாக வச்சாச்சு. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கே பூஜை பண்ணுறதுனால எல்லாம் பிஃபோர் டேவே நான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நாங்கள் துபாயில் இருக்கிறதுனால எங்கள் வீடு கொஞ்சம் தூரம். ஸோ போயிட்டு விநாயகர் சிலையை வாங்கி வச்சு அது பூஜை பண்ணலாம். பட் என்னென்னா அதை சிலையை எடுத்துன்னு போய்ட்டு தண்ணியில் கறிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து நான் சிலை வாங்கி இங்கே வைக்கல. இந்தியாவில் நான் வந்து சிலை வாங்கி வச்சு பூஜை பண்ணுவேன். ஸோ இங்கேயே பிள்ளையார் மனையில் என்கிட்ட இருக்கிற சின்ன பிள்ளையார் மற்றபடி மற்ற சாமி இது என்னென்ன சின்ன சிலை இருக்கோ அதை வச்சே நான் பூஜை பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. ஸோ எல்லா ஒர்க்கும் ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஸோ இது சனிக்கிழமை காலையிலே நான் எழுந்திரிச்சு அபிஷேகம் பண்ணி சாமிக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ குக்கிங்கும் ஆன் டைமில் நம்ம படையல் போட்டு நல்ல நேரத்துலேயே பூஜை பண்ணுறதுனால நான் சீக்கிரமாகவே எல்லாம் பண்ணியாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவருக்கும் இன்றைக்கி லீவு. ஸோ சனிக்கிழமை பண்டிகை வந்ததுனால பசங்களுக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒரு லீவு. ஏன்னா வீட்டில் எல்லோரும் இருந்தால் தான் ஒரு பண்டிகை நல்லா பண்ண முடியும். இங்கே வந்து அதிகமான பண்டிகைகளுக்கு லீவ் இல்லை. அதனால் வந்து சப்போஸ் அது வீக் டேஸில் வந்துச்சுன்னா வீட்டில் யாருமே இல்லைன்னா பண்டிகை பண்ணுற அந்த ஒரு சந்தோஷமே இருக்கிறதில்ல. ஸோ சனிக்கிழமையே பண்டிகை வந்தனால ரொம்ப சந்தோஷமாக 4 பேரும் சேர்ந்து பசங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் ஹஸ்பண்டும் குக்கிங்கில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ சீக்கிரமாக எல்லோரும் சேர்ந்து காலையிலேயே எல்லாம் பூஜை பண்ணி நேரத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு முடிச்சாச்சோம்.